நான் உங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டில்லா தந்திரம் என்னன்னா, அவங்க ஆக்சுவலி ஏமாத்த சொன்னாங்க. இவங்களே ஆக்சுவலி அந்த மாதவன் ரங்கராஜ் இது மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவர் மேலேயும் தப்பு இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அவர் மேலேயும் தப்பு இருக்கு. இந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கு. அவர் அந்த மாதவன் ரங்கராஜ் கிளியரா சொல்லியிருக்காரு. நானும் என் முதல் மனைவியும் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஜாய் கிறிஸ்டிலாவின் தந்திரம் என்னன்னா, ஜாய் கிறிஸ்டிலாவை ஏமாத்திருக்காங்க. முதல் கணவரை விவாகரத்து செய்யாமல் வழக்கில் நடக்க போது என்ன? தற்போது இணையத்தில் ஒரு பெரிய தகவல் பேசு பொருளாகி உள்ளது. ஏன்னா இவங்களை பத்தி பேசினாலே சும்மாவே வரிச்சு கட்டி பேசுறாங்க. ஜாய் கிறிஸ்டிலா என்னதான் அழுது போறோம்னாலும் சில பல வக்கீலுங்க பேட்டி கொடுத்த நிலைமையில யூடியூப்ல ஜாய் கிறிஸ்டிலா பேசாம வாயை பொத்திட்டு டிமாண்ட் பண்ண போயிடலாம் காசை, மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் கேஸும் போட்டிருக்காங்க. இன்னொன்னா இப்ப பையன் இருக்காங்க. அவர் பதிவு போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு மாதம்பட்டி பண்றாங்க. அவர் ஒத்துக்கிட்டாரு அந்த குழந்தை இதுதான். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த அப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு. இன்னொன்னு அந்த குழந்தை இதுதான். இன்னொன்னா அவர் மேலேயும் தப்பு, இந்த பொண்ணு மேலேயும் தப்புன்னா டைவர்ஸே ஆகாத அவர் வந்து கிளீனா சொல்லியிருக்கப்போ கூட போயிட்டு தப்பு. இன்னொன்னா ஜாய் கிறிஸ்டிலா மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணம் செய்து கொண்டதாக சொன்ன தேதியும் ஜாய் கிறிஸ்டிலா விவாகரத்தை வாங்கின தேதியும் வேற வேறாக இருக்குதான். இதனை நான் இத்தனை நாள் மாதம்பட்டி தான் ஏமாற்றி விட்டார் என்று ஜாய் கிறிஸ்டிலா கூறியிருந்தார். ஆனால் ஜாய் முதல் திருமணம் கணவரிடம் என்ன இருந்து முறையாக விவாகரத்து வாங்காமல் எப்படி மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்து கொண்டார்? இது எப்படி பார்த்தாலும் இந்த திருமணம் செல்லாது. திருமணம் தான் செல்லாது. ஆக்சுவலி இந்த திருமணமே செல்லாது. ஜாய் மீது ஸ்ருதி புகார் கொடுத்தால் ஜாய் கிறிஸ்டிலாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் இருவரும் சிறைக்கு செல்வார்கள். அதனாலதான் தெளிவா என்ன பிரச்சனை வந்தாலும் என் புருஷனா விட்டு கொடுக்க மாட்டேன்னு மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்ப இந்த 2 பேர் மேலேயும் ஃபர்ஸ்ட்லேயும் சொல்றோம், 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா எக்கார்ந்து கொண்டும் இவங்க 2 பேர் மேலேயும்னா இந்த பொண்ணு அப்ளை பண்ணியிருக்காங்க, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கன்னு தெரியல. ஆனா டைவர்ஸ் ஆன டேட்டும் இந்த கல்யாணம் பண்ண டேட்டு முன்னாடி, டைவர்ஸ் ஆன டேட்டு பின்னாடி. இப்ப டைவர்ஸ் வாங்கிட்டாங்களாம். ஆனா இப்ப குழந்தை பிறந்துட்டு இந்த டைவர்ஸ் கல்யாணம் பண்ண டேட்டும் டைவர்ஸ் ஆன டேட்டும் வேற வேற இருக்கு. அப்பனா டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஜாய் கிறிஸ்டிலா கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏமாத்தியா இல்ல சொல்லியா தெரியல. இப்ப கேட்டா வெளிப்படையா சொல்லுவாங்க, அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா கணக்கு இல்ல, டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணா டைவர்ஸ் 2வது கல்யாணம் செல்லும். அந்த காரணத்தினால இவங்க 2 பேருமே செல்லாது. பிளஸ் 2 பேருமே தப்பு இருக்கு. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.